Hey guys, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ரெசிபீஸ் ட்ரெண்டிங். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு டேஸ்டியான ரெசிபி செய்ய போறோம். ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, மேகி பிடிக்காதவங்க நம்ம யாருமே இருக்க மாட்டோம். அதே போல கட்லெட் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ மேகியை வச்சு மேகி கட்லெட் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். ஸோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சேனல் புது சேனல் அப்படிங்கிறதால நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த சேனலோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ நான் போறதெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ ஹீட் ஆகிற கேப்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் 2 minutes மேகி இருக்கு இல்லையா, அதுல 12 ரூபாய் பேக்கெட் வந்து ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் எடுத்து கட் பண்ணி இப்போ அந்த பேன்ல ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மேகியை லைட்டா நம்ம பொடிச்சு விட்டுறலாம். அதுக்குள்ள இருக்கிற அந்த மசாலா பாக்கெட்டை தனியா எடுத்து வச்சிருங்க. ஒரே ஒரு 12 ரூபாய் பாக்கெட் மட்டும்தான் இப்போ நான் இதுல ஆட் பண்ணிருக்கேன். இது போல நல்லா பொடி பண்ணிட்டு இது லைட்டா நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடி பொடியா கட் பண்ணி நான் ஆட் பண்ணிருக்கேன். 3 வெள்ளை வெங்காயம் அதையும் பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன். இப்ப இதுல ஒரு பெரிய வெங்காயத்தை 2ஆ கட் பண்ணி அந்த பாதி வெங்காயத்தை மட்டும் பொடியா கட் பண்ணி இதுல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லைட்டா கோல்டன் கலர் ஆகுற வரைக்கும் ஆயில் எல்லாம் இல்லாம இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகு தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மேகி பாக்கெட் கூட அந்த மசாலா வரும் இல்லையா, அதையும் கட் பண்ணி இதுல நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து பாத்தீங்கன்னா லோ ஃப்ளேம்ல இருக்கணும், இல்லைன்னா அது கருகிரும். லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இது போலயே லைட்டா நீங்க அப்படியே டோஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ இதுல 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நான் வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல இந்த உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்னோட ஒண்ணு நல்லா மிக்ஸ் ஆகணும். இது போல நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இப்ப அடுப்பை வந்து நான் ஆஃப் பண்ணியாச்சு. வேறொரு பிளேட்டுக்கு நம்ம மாத்தி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா அதே போல 12 rupees ஒரே ஒரு மேகி பேக்கெட் எடுத்துக்கலாம். அதே போல இதை நல்லா பொடி பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நீங்க பொடி பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு உங்களால பொடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இது குட்டி குட்டி பீசஸா இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுல்ல 2 டீஸ்பூன் அளவு மைதா மாவு எடுத்துக்கலாம். அந்த மைதா மாவுல கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேகியும் உருளைக்கிழங்கும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ்வலா எப்படி உருளைக்கிழங்கு கட்லெட் செய்வோமோ அதே போல கட்லெட் ஷேப்புக்கு வந்து நம்ம இதை நல்லா பிடிச்சுக்கலாம். இது போல நல்லா கட்லெட் ஷேப்ல பிடிச்சிட்டு இப்போ வந்து நம்ம மைதா மாவு கலக்கி வச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இது லைட்டா நம்ம டிப் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் இது நல்லா டிப் ஆகணும். இப்படி நல்லா டிப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மேகி வந்து பவுடர் பண்ணி இன்னொரு பிளேட்ல எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா பொடி பொடியா கையில, ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இதை அப்படியே போட்டு நம்ம எப்படி பிரெட் கிரம்ஸ்ல போட்டு நம்ம எடுப்போம், ஸோ அதுக்கு பதிலா இந்த மேகில நம்ம போட்டு எடுக்க போறோம். நல்லா அந்த கோட்டிங்ல மேகி நல்லா பேஸ்ட் ஆகணும். ஸோ நல்லா நீங்க ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும். எல்லா பக்கமும் படுற மாதிரி அந்த மேகில நீங்க கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்க இது வந்து விழுகாது. நம்ம மேகில மைதால வந்து டிப் பண்ணி எடுக்கிறங்காட்டிக்கு இந்த மேகி வந்து விழுகாது. இது நல்லா அப்படியே ஸ்டிக்கி மாதிரி ஒட்டிக்கும். இது போல எல்லாத்தையும் நீங்க ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆயில்ல வந்து இதை ஃப்ரை பண்ண போறோம். இப்போ ஆயில் வந்து தேவையான அளவு ஊத்திட்டு இதை நல்லா ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கட்லெட்ஸா போட்டு பொறுமையா பொரிச்சு எடுக்க போறேன். ஏன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில இருக்கிறத நம்ம ஃப்ரை பண்ணல. ஸோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு பொறுமையா 2 பக்கமும் கோல்டன் கலர்ல வர மாரி நீங்க ஃப்ரை பண்ணணும். பட் உள்ள இருக்கிற அந்த மசாலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம். உருளைக்கிழங்கும் வேக வச்சிருக்கோம். ஸோ அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு பொறுமையா 2 பக்கமும் திருப்பி போட்டு இத நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளதான் சூப்பரான ஒரு எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக்ஸ் அப்டின்னே சொல்லலாம். கண்டிப்பா இந்த ரெசிபிய நீங்க செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். 2 மேகி பாக்கெட் ₹12 மேகி பாக்கெட் இருந்தாலே போதும். ஸோ கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். பாய்.